இந்த பூமியில் மனுஷனாக பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சந்தோஷம், துக்கம், கோபம், பயம்னு எல்லா விதமான உணர்வுகளும் மாறி மாறி வரும். ஆனால் இங்கே ஒரு அம்மாவுக்கு சோகம் மட்டும்தான் வாழ்க்கையாகவே இருந்திருக்கு. அது காரணம் அவங்க டாக்ஸிக் கணவர். அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்து இருட்டிலே இருந்த அவங்க வாழ்க்கை அவங்க பசங்களால் இன்னும் இருட்டுக்குள்ளே போயிடுச்சு. இன்றைக்கி அந்த தாய் பலவிதமான மனப்போராட்டத்துக்கு நடுவில் வெளிச்சத்தை தேடி நம்ம ஷோட கன்ஃபெஷன் ரூம் வந்திருக்காங்க. தன்னோட மனைவி தன்னோட அழகாக இருக்காங்க, கலராக இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்கள வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காரு அவங்க கணவர். வருஷங்கள் கடந்தாலும் காட்சிகள் மாறலை. அவங்க பசங்க வளர்ந்து வந்து அதே கொடுமையை தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தவங்க வாழ்க்கை இப்படி மாறணும்னு அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். என் பேர் எனக்கு 53 வயசு ஆகுது. எனக்கு 20 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க. அப்பா அவர் 2 அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் அவருக்கும் உடம்பு சரியில்லாமல் கொஞ்ச நாளாக இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்க, அவங்களுக்கும் உடம்பு முடியாமல். இப்போ நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அக்கா அதனால தனியாக இருக்குன்னு சொல்லி 20 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. அக்கா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு எங்கள் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி பக்கத்து ஊருக்கு வந்துட்டோம் மேடம். டவுன் அது. கல்யாணம் ஆகி அங்கே கூப்பிட்டு போயிட்டார். வேலைக்கு போனார்னா வீடை பூட்டி வச்சுட்டு தான் போகிறாங்க. எனக்கே தெரியல. அதுன்னு 1 நாள் 2 நாள் பார்த்தேன். சரி, என்னடா இது, நம்மளை உள்ளே வச்சுட்டு பூட்டிட்டு போகிறாங்களே. எனக்கு தனியாக இருக்கும். பார்த்தா ஜன்னலெல்லாம் ஃபுல்லாக சாத்திருக்கும். உள்ளே அப்படி இருட்டாக இருக்கும். ஒரு வெளிச்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. வெளியில் ஒரு சவுண்டு கேட்டால் கூட நமக்கு ஒரு மாதிரி பயம் வரும். இருட்டில் எப்படியெல்லாம் உட்காந்துருப்பேன். பயம். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இப்படி இருட்டுக்குள்ளே இப்படி உட்காந்துருக்கோமே. எங்கள் அக்காங்க மேலேயே எனக்கும் நம்ம கல்யாணம் நம்ம பண்ண சொன்னோமா, எதுக்கு பண்ணி வச்சு நம்மளே எதுக்கு இந்த மாதிரி இதில் தள்ளி விட்டாங்க, இந்த மாதிரி வாழ்க்கையை நமக்கு எதுக்கு ஆரம்பித்து கொடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தோணும். ஒரு வீட்டுக்காருக்கு ஒரு பாசம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு அன்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு பயத்தோடையே வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஜெயில் உள்ள இருந்த மாதிரி இருந்தது. அவங்க வருவாங்க, காலையில் போவாங்க, பூட்டிகிட்டு போயிடுவார். நைட்டு எத்தனை மணிக்கு வருவாரோ அத்தனை மணிக்கு தான். அவர் கதவை திறந்தாலே முகத்தை பார்த்தாலே அப்படி அவ்வளோ பயம் இருக்கும் எனக்கு. ஏன்னா வீட்டை உள்ளே வச்சு பூட்டிட்டு போகிறாரா, இது எதுக்கு பூட்டுறாருன்னு தெரியல வர எனக்கு. டெய்லி உள்ளே உட்காந்துருப்பேன். அப்படி தனியாக உட்காந்து எனக்கு ரொம்ப அழுவையாக இருக்கும், யோசனையாக இருக்கும், பயமாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, எப்படி கேட்குறது, இவ்வளோ இருட்டாக இருக்கும். ஒரு வெளிச்சம் வெளியில் ஏதாவது சத்தங்கிட்டாலும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. எப்படி நம்ம வெளியே போய் பார்க்கறது, கொள்வது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இப்படியே யோசிப்பேன். எதுக்கு இவங்க பூட்டி போடுறாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை நம்மளை பிடிக்கலையா, ஒருவேளை எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கருப்பாக இருக்கார், கருப்பாக குண்டாக இருப்பார், நான் கொஞ்சம் கலராக இருப்பேன். ஒருவேளை யாராவது பேசிடுவோமோ, வெளியே வந்துடுவோமோ, யாராவது பேசுவாங்களோ அப்படின்னு ஏதாவது நம்ம சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நிறைய மைண்டில் ஓடும். எதுக்கு இப்படி புதுசாக தான் கல்யாணம் ஆகி வந்தேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் பூட்டிட்டு போகிறாரு. வரும்போதே அவர் பயம் முகத்தோடு தான் நான் பார்க்குறதா இருக்குது. கோவமாவே தான் இருப்பாங்களா? வருவாங்க, கதவு திறப்பாங்க, அவங்களும் சமைக்கிறது கூடுறது எல்லாமே அதெல்லாம் சாப்பிடுவோம். ஆனால் என்னால் பேசவே முடியாது, அவ்வளோ பயம். அவர் ஃபேஸை பார்த்தாலே ரொம்ப அவ்வளோ பயமாக இருக்கும். சரி, எனக்கே தோணும், இப்போ கேட்கலாமா, இல்லை இப்போ கேட்கலாமா, இப்போ சாப்பிடும்போது கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட எனக்கு பயமாக இருக்கும் பேசுறது. உங்ககிட்ட பாசமாக பேசினதே இல்லையா? பாசமாக பேசவே மாட்டார். வருவாங்க, காலையில் வருவாங்க, என்ன சாப்பிட்றோன்னு சாப்பிடுவாங்க, சமைக்கிறது சாப்பிடுவாங்க, காலையில் எழுந்து பூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோ பயமாக இருக்கும் எனக்கு பார்க்குறதுக்கு. சரி, நம்ம கேட்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு என்னன்னு சொல்லியாச்சும் அவர்கிட்ட நம்மக்கிட்ட கேட்டணும், இன்றைக்கி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சாயந்தரம் வந்தாங்க, இதே பூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. நான் கேட்டேன், உங்களுக்கு என்னங்க ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க,
என் மேலே சந்தேகமா உங்களுக்கு? ம். ஏன் அப்படின்னா நம்பிக்கை இல்லையா என் மேலே? இப்படி வீடெல்லாம் இப்படி பூட்டிட்டு போகிறீங்களே, இப்படி அதுக்கு என்ன சொன்னாங்க? சாத்திட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அவர் என்ன சொன்னார், என் மேலே எனக்கே நம்பிக்கை இல்லை. ம். ஏன்னா பொண்ணு அழகாக பார்த்து கட்டிக்கிட்ட போகுது, ம். யாரோட பார்வையும் பொண்ணு மேலே படக்கூடாது, அது கட்டிக்காகிறது தான் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது அதனால உங்களை வெளியில எங்கேயோ கூட்டே போக மாட்டாங்களா? வெளியில கூட எங்கேயுமே கூட்டி போக முடியாது. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்தல், எதுக்குமே கூட்டு போக மாட்டாங்க. எல்லாத்துக்குமே அவங்களே தான் போயிட்டு வருவாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன், எதுக்கு கூட்டு போவாங்க. சரி கேட்டுட்டான் பொண்ணு. அவர் இந்த மாதிரி விஷயம் சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்கல. சரி குழந்தைங்க பிறந்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் பிறந்தாங்க. 21 வயசுல ஒரு பெரிய பையன் பிறந்தான், 23 வயசுல சின்ன பையன் பிறந்தான். சரி அவங்க வளர்ந்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பவும் அவர் அப்படிதான் பண்ண ஆரம்பிச்சார். குழந்தை பிறந்துட்டு பிறகு உங்களுக்கு அவங்க மாதிரி பயமாவே தான் இருந்ததா? அப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சரி பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகிறப்ப அவங்க லேடிஸ் வீட்டுலாம் பேச விடுவார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசிடலாம். அப்புறம் கொஞ்சம் பசங்க வளர்ந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, யாருன்னா பொம்பளைங்க வந்தால் ஹால் மட்டும் தான் வர விடுவாங்க. குழந்தை பிறந்தோடனே வீட்டை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களான்னு கேட்கலாம். துறக்கமண்டை பூட்டிட்டு தான் போவாங்க. கொஞ்சம் வளர்ந்தா சரியா போயிடும் அப்படின்னா சரி கொஞ்சம் பொம்பளைங்க கிட்ட மட்டும் பேச விடுவார் பக்கத்தில். அதை மீறி போக முடியாது. ஹாலில் வந்து விடுவார். ஜென்ஸுங்க வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் பசங்களை வச்சுன்னு, வீட்டுக்கு வெளியே விட மாட்டார். அப்படியே மீறி கேட்டாங்கன்னா இல்லை அவங்க வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டா சரி இப்படியே பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாக வளர்ந்தா சரியா போயிடணும். பையன் வந்து கொஞ்சம் பெரியவனா வளர ஆரம்பிச்சான். பெரிய பையன் அவங்க அப்பா மாதிரியே. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் அவனுக்கு இப்போ ஆமா பொம்பளைங்களாம் வந்து வெளியிலலாம் போகக்கூடாதுமா, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு. நான் அப்படியே மீறி நம்ம போய் பேசிட்டோம்னா அவங்க அப்பா வந்தால் சொல்லிவிடும், நீங்கள் பேசிங்கன்னா நான் அப்பாட்ட போய் சொல்லிவிடுவேன், வெளியில் போனால் நான் அப்பாட்ட சொல்லிவிடுவேன், வெளியில் போனால் அப்பாட்ட சொல்லிவிடுவேன். பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். அப்படி இருந்தால் பிள்ளைங்க மேலே நான் பாசமாக தான் இருந்தேன். சரி கொஞ்ச நாள் ஆகட்டும். அப்படியே பசங்களும் கொஞ்சம் பெரியவனாகி வளர்ந்துட்டாங்க. வளர்ந்து இவரும் கொஞ்சம் அவனுங்களும் கொஞ்சம் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. படிப்பிடிச்சு அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிக்க எங்கள் வீட்டுக்காருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் இருந்து அவரும் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார். அவங்களும் இறந்துட்டாங்க. சரி பசங்க படித்து வேலைக்கு போகிற வச்சு தான் இறந்துட்டார்.